வெல்கம் டு வீலோன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 11th கிளாஸ் பிசிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் 5 மார்க். ஃபர்ஸ்ட் 5 மார்க்லயே உங்களுக்கு ரெண்டு சப் டிவிஷன்ஸ் இருக்கு. முதல்ல என்னன்னா எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் இன் மெஷரிங் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பரும் ஸ்க்ரூ கேஜும் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வெர்னியர் கேலிப்பரும் ஸ்க்ரூ கேஜும் ஒரு மெஷரிங் டிவைஸ். இந்த மெஷரிங் டிவைஸ் அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர்ன்றது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அது ஒரு மெஷரிங் டிவைஸ். வெர்னியர் கேலிப்பர்ன்றது ஒரு மெஷரிங் டிவைஸ். ஓகேங்களா? முதல்ல வெர்னியர் கேலிப்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டைமென்ஷன்ஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க, டயாமீட்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து டெப்த்தை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல இதுதான் வெர்னியர் கேலிப்பரோட பிக்சர். வெர்னியர் கேலிப்பர்ல இங்க நீட்டமா ஒரு குச்சி இருக்குல்ல, அதுதான் டெப்த் பார். இதுக்கு பேரு டெப்த் பார். அதாவது ஒரு டெப்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டெப்த்ன்றது வேற எதுவுமே இல்லை, ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளம் எவ்வளவு அடியில இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசம் டெப்த் பார் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்கேல் மாதிரி இருக்கிறது எல்லாமே மெயின் ஸ்கேல் ரீடிங் சொல்லுவாங்க. அதாவது மெயின் பாடி இல்லைன்னா மெயின் ஸ்கேல். அதுக்கப்புறம் இங்க இருக்குல்ல, இது நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். அதனால இதோட பேர் என்னன்னா வெர்னியர் ஸ்கேல். இதோட பேர் என்னது? வெர்னியர் ஸ்கேல். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்துதான் வெர்னியர் கேலிப்பர் நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்க்ரூ கேஜ். இந்த டிவைஸ்க்கு பேரு தான் ஸ்க்ரூ கேஜ். இந்த ஸ்க்ரூ கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மேக்சிமம் இதுல கண்டுபிடிக்கிற திக்னஸ் எவ்வளவு இருக்கும்னா 50 mm, அதாவது 50 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதோட பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒரு லீனியர் மோஷன் யூசேஜுக்கு மட்டும் தான் பயன்படும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே செகண்ட் சப்டிவிஷன். எதுனா write a note on triangulation method and radar method to the measuring a large distance. First என்ன பத்தி படிச்சோம்? ஸ்மால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் படிச்சோம். இப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் படிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த சைடை நான் எச்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த சைடு நான் என்ன எடுத்துக்கிறேன்? எச்ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் டீட்டா ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த கீழே இருக்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு சைடு கொடுத்துடணும்ல, இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்னதான் கண்டுபிடிக்க போறோம் அதுதானே கேக்குறீங்க. இப்போ பித்தாகரஸ் தேரம் தான். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைப்போடெனியஸ் நம்ம சொல்லுவோமா? இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆப்போசிட் சைடுன்னு நம்ம சொல்லுவோமா? இது என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயத்தோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னாலே அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆங்கிள் என்னன்னா டான் தீட்டா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தோட ஆங்கிளை கண்டுபிடிக்க போறோம். அதாவது angle of ABC, இது எதுக்குமே நமக்கு வேல்யூ தெரியாது, ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ tan theta. tan theta என்னது? adjacent side by opposite side by adjacent side. கரெக்டா? opposite side by adjacent side. இப்போ நமக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் h, adjacent என்னது? x. அப்போனா tan theta is equal to h by x. இதுதான் இதோட இது. இப்போ நமக்கு இதுல ஹைட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம h இந்த சைடு வச்சுட்டு x மட்டும் இப்படி எடுத்துன்னு போயிட்டோம்னா h is equal to x tan theta. x tan theta.
ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ரேடார் மெத்தட். ரேடார் ரேடாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேடார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கோசம் யூஸ் பண்ணுவோம். இது எங்கெங்கெல்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகும்னா, நம்ம பூமியில இருந்து சேட்டலைட்டுக்கு சிக்னல் அனுப்பும்போது, நம்ம பூமியில இருந்து மாஸ்க்கு சிக்னல் அனுப்பும்போது, அதாவது நம்ம பூமியை தாண்டி தொலைதூரத்துல இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்க்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றது தான், சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது தான் ரேடார்னு ஒன்று நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ரேடார் இப்போ நமக்கு நம்ம ரேடாரோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு தேவை என்னது? ஸ்பீடு. நம்ம என்ன சிக்னல் அனுப்ப போறோம்? அதாவது ரேடியோ வேவ் சிக்னல் அனுப்ப போறோம். ரேடியோ வேவ் சிக்னலை எவ்வளவு ஸ்பீடா டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அதுதான் சொல்லுவோம். ஸ்பீடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வெலாசிட்டி இன்டு அது எவ்வளவு நேரத்துக்கு அங்க போகுது, அதாவது டைம். அதாவது இப்போ சிக்னல் அங்க மட்டும் போனா செட் ஆகுமா, அது இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கோசம் திருப்பி நமக்கு வரணும்ல. அதாவது ஒருவேளை போனா அது 1, இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது 1. அப்போ 1 + 1 என்னது? 2. அதாவது 2 டைம் போயிட்டு வருது. அப்போனா டிவைடட் பை 2. இதுதான் ரேடார் மெத்தடோட சிம்பிள் ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ்பிளைன் தி டீடைல்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். ஓகேங்களா? முதல்ல எரர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எரர்னா தப்பு. ஒரு விஷயம் நான் சொல்றேன், தப்ப கூட கரெக்டா பண்ணா தப்பு இல்லை, தப்ப நம்ம தப்பா பண்ணா தப்பு தான். ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், இந்த எரர்லயே மெயினா 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், கிராஸ் எரர். இதுல சிஸ்டமேட்டிக் எரர்ல மட்டும் 5 டைப்ஸ் ஆஃப் சப் பிரான்ச்சஸ் இருக்கு. அது பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர் பார்க்க போறோம். சிஸ்டமேட்டிக் எரர்ன்றது ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த சிஸ்டம்ல உங்களுக்கு ஒன்னு யூஸ் ஆகலனாலும் அந்த ஒட்டுமொத்த விஷயமே நமக்கு யூஸே ஆகாது. கரெக்டுங்களா? அந்த ஒரு யூசர்ஸ்க்கும் ஒன்னு இருக்கு. இப்போ நமக்கு மானிட்டர் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ CPU இருந்தாதான் கம்ப்யூட்டர் ஒர்க்கே ஆகும். இப்போ மவுஸ் இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு வேணா நம்மளால போயிட்டு வர முடியும். இப்போ கீபோர்டு இருந்தாதான் நம்மளால டைப் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் எரர்லயும் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். சிஸ்டமேட்டிக் எரர்ல முதல் டைப் ஆஃப் எரர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். அடுத்த எரர் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அண்ட் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பர்சனல் எரர் அண்ட் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். லாஸ்டா லீஸ்ட் கவுண்ட் எரர். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் பார்த்துருவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ன்றது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இல்ல, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா நம்மளால அந்த ரிசர்ச்சையே நம்மளால பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பா சொல்லிடுச்சு. அதாவது நீங்க இப்போ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி வெயிட் மிஷின்ல வைக்கிறீங்க. வெயிட் மிஷின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கும் போது வெயிட் நமக்கு தப்பா காமிச்சதுன்னா அது நம்ம எரர் கிடையாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட எரர். அதர் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம போன் சார்ஜர் போடுறோம். இப்போ சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆகலன்னா அது நம்மளோட எரர் கிடையாது, அந்த போன் இல்லைன்னா அந்த சார்ஜரோட எரர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து பார்க்க போறது இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அண்ட் ப்ரொசீஜர். இப்போ இம்பர்ஃபெக்ஷனா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறது, அதாவது இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாம, ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாம, இதுவா இல்லாம அது இம்பர்ஃபெக்ஷன் தான். நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனான சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்துட்டோம்னா தான் அவங்க ரிசர்ச்ல இறங்குவாங்க. அதுதான் இந்த இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். அடுத்து பர்சனல் எரர். பர்சனல் எரர்ன்றது நம்மளால உருவாக்கப்பட்ட எரர். அதாவது இப்போ நம்ம மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு மேக்ஸ் போட்டுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன வரும் ஏது வரும் நமக்கு தெரியாம நம்மளே ஒரு கதையா எழுதி விடுவோம். அதுதான் பர்சனல் எரர். நம்மளால ஒரு எரர் கிரியேட் ஆகுதுன்னா அது பர்சனல் எரர். அடுத்து எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். இப்போ நம்ம திடீர்னு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம மேல தப்பா இல்ல அந்த கரண்ட் மேல தப்பா? அதாவது நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது எக்ஸ்டர்னலா ஒரு காசஸ் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதுதான் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்.
அடுத்து லீஸ்ட் கவுண்ட் எரர். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை வெயிட் மிஷின்ல வைக்கும் போதோ இது பண்ணும் போதோ 0.1 0.2 0.3 கம்மியா வரும். அந்த லீஸ்ட் கவுண்ட்ல நமக்கு எல்லாமே தப்பா போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸ்ல நமக்கு 99 வரணும்னா நமக்கு ஆன்சர் 89.9 வந்துச்சுன்னா அது லீஸ்ட் கவுண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் வேல்யூ தான் மிஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எரர் எல்லாம் நம்ம லீஸ்ட் கவுண்ட் எரர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ரேண்டம் எரர். ரேண்டம் எரர்ன்றது இப்போ ரேண்டமா நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், அதாவது நம்ம பேசிக்கிட்டே ஒரு தப்பு பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் எழுதும் போது பாட்டு கேட்டே எழுதுவோம். இது மாதிரி எரர்லாம் நம்மளால கிரியேட் ஆகுது. இந்த ரேண்டம் எரருக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ வந்துட்டு நீ ஒரு நாளைக்கு எத்தனை தப்பு பண்ண போறன்றது an இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, நம்ம ஒரு நாளைக்கு நிறைய தப்பு பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு a1 பிளஸ் a2 பிளஸ் a3 அப் டு நம்ம எத்தனை தப்பு பண்றோமோ அத்தனை தப்பு வரைக்கும், ஓகேங்களா, டிவைடட் பை நம்ம இங்க எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம் அது n. இதுதான் ரேண்டம் எரருக்கான ஃபார்முலா. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. an is equal to 1 by n summation of, நம்ம தப்பு எங்க இருந்து ஆரம்பிப்போம், முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், ஆனா எது வரைக்கும் முடிப்போம் நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் a i, ஓகேங்களா. இதுதான் ரேண்டம் எரருக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து பார்க்க போறது கிராஸ் எரர். கிராஸ் எரர்ன்றது இப்போ வந்துட்டு ஒரு எரர் காஸ் டியூ டு த கேர்லெஸ்னஸ், அதாவது இப்போ நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால கிரியேட் ஆகிற எரர் எல்லாமே கிராஸ் எரர் தான். பை த வே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒன்று இருக்கு பாருங்க, ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் சைட்டிங் த ப்ராப்பர்லி. இப்போ நமக்கு ஒரு வேல்யூஸ் வரும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு வேல்யூஸ் வரும், நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்காமே நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டா அது நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக். நம்ம ஒரு தடவையாச்சும் போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துருக்கணும்ல. அதுக்கப்புறம் டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர், அதாவது நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணும்போது அந்த அப்சர்வேஷனை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளோட தப்பு தான், ஓகேங்களா. அதுவும் ஒரு கேர்லெஸ்னஸ்னால தான் கிரியேட் ஆகுது. ரெக்கார்டிங் ஏ ராங் அப்சர்வேஷன், நம்ம பாக்குறது ஒண்ணு எழுதுறது ஒன்னா இருக்கும், அந்த மாதிரி அப்சர்வேஷனும் நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால தான் கிரியேட் ஆகுது. யூசிங் அ ராங் வேல்யூஸ், இப்போ நம்ம கிட்ட ஒரு வேல்யூ சொல்லிட்டு வேற ஒரு வேல்யூஸை நம்ம நோட்ஸ்குள்ள போட்டோம்னா அதுவும் நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால தான் கிரியேட் ஆகுது. இதுதான் கிராஸ் எரர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்க்க போறது வாட் டு யூ மீன் பை ப்ராபகேஷன் ஆஃப் எரர், எக்ஸ்பிளைன் த ப்ராபகேஷன் ஆஃப் எரர் இன் அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷன். முதல்ல ப்ராபகேஷன் ஆஃப் எரர், நம்ம எரர்லயே நிறைய டைப் இருக்கு, ஓகேங்களா. நம்ம இப்போவே பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட நிறைய எரர் டைப்ஸ் பார்த்தோம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆட் பண்ணும்போது தப்பு பண்ணுவோமா இல்ல மல்டிபிகேஷன் பண்ணும்போது தப்பு பண்ணுவோமா, இததான் கேட்கறாங்க. இந்த எரரை பத்தி பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த எரர்லயே ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒன்னு என்ன கேட்டிருக்காங்க, அடிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடிஷன். எரர் இன் அ sum of two quantities. sumன்றது addition அர்த்தம். sumன்றது addition இருக்கும். இப்போ measure the values, அதாவது two quantities சொல்லியிருக்காங்க. நம்ம a வந்து a plus or minus del a, b plus or minus del b, அதாவது அந்த del a del b தவிர்த்து இப்போ நம்ம sum பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அது z is equal to a plus b. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, z பிளஸ் ஆர் மைனஸ் டெல் z. இந்த டெல்லுக்கு மீனிங் என்னன்னா சேஞ்ச் இன் டைம், சேஞ்ச் இன் லென்த். இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம டெல் டினோட் பண்ணுவோம், ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு, இதை நான் சம்முன்னு சொன்னல, அப்ப ஆட் தானே பண்ணுவோம். அப்போ a பிளஸ் ஆர் மைனஸ் டெல் a பிளஸ் a b plus or minus del b, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஏவியும் பியும் தனியா ஆட் பண்ணிட்டு இந்த del a del b தனியா ஆட் பண்ண போறோம். அப்போ a plus b plus or minus del a plus
del b. ஓகேங்களா? இப்போ இந்த a plus bன்றது நான் z ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்திருக்கோம் a plus b is equal to z. அப்போ நான் z plus or minus del a plus del b or இதுதான் ஆன்சர். பட் நான் நம்ம இன்னொரு மெத்தட்லயே எழுதலாம். del z is equal to del a plus del b. ஓகேங்களா? இதுதான் எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இப்போ ப்ராடக்ட்ன்றது மல்டிபிகேஷன். ப்ராடக்ட்ன்றது மல்டிபிகேஷன். இப்போ மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் z is equal to a into b. இங்கேயும் டூ குவான்டிட்டிஸ் நம்ம எடுப்போம்ல, அதாவது a plus or minus del a, b plus or minus del b. இப்போ அதுல பார்க்கும்போது என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் a into b is equal to a into del b plus or minus b into del a plus or minus del a into del b. இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா இப்போ a plus bன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன், zன்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா del zன்னு எடுத்துக்கலாம். நான் இதை என்ன பண்ண போறேன்னா 1 plus or minus del z by z equal to 1 plus or minus del b by b plus or minus 1 plus sorry plus or minus del a divided by a into plus or minus del a divided by a into del b divided by b. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எதை எடுத்தனோ அதாலேயே நான் அதை கீழே டிவைட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? a into b is equal to del a del b plus or minus del a del b plus or minus b into del a plus or minus del a into del b. இதுல இப்ப எல்லாத்தையுமே நம்ம காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு வர ஆன்சர் என்னன்னா 1 எல்லாத்தையுமே நம்ம காமனா எடுத்துட்டோம்னா del z by z is equal to plus or minus del a by a plus del b by b.
இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது fourth 5 mark. Write a short note on the following units rounding of dimensionless quantities. முதல்ல யூனிட் நம்ம ஷார்ட் ஆன்சர்லயே பார்த்திருப்போம். யூனிட்ன்றது ஒரு இனிஷியல் மாதிரி, அது இருந்தாதான் நம்மளால கூப்பிட முடியும். இது எந்த பேஸ்ல எடுப்பாங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ன்ற பேஸ்ல எடுப்பாங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டரைவ்டு குவான்டிட்டின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்றது நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான். லைக் டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி, லென்த், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டலை வச்சு கிரியேட் ஆனது எல்லாமே டரைவ்டு குவான்டிட்டி. அந்த டரைவ்டு குவான்டிட்டியில என்னென்னலாம் வரும்? ஏரியா, வால்யூம், அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, இது எல்லாமே டரைவ்டு குவான்டிட்டி. இதுதான் யூனிட்ஸ்ல சொல்லப்பட்டது. அடுத்து ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்ன்றது இப்போ வந்துட்டு நம்ம கடைக்கு போகும்போது நம்ம கிட்ட சில்லறை இல்லைன்னா 99 ரூபா கொடுக்குறோம். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100 ருபீன்னு கொடுக்குறாங்க. இந்த ரவுண்டிங் ஆஃப்லயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பிக்சர்ல நான் தெளிவா சொல்லியிருப்பேன் பாருங்க. ரவுண்ட் த நம்பர் டவுன், அதாவது 4க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை நம்ம கால்குலேட்டே பண்ணிக்க மாட்டோம். 4க்கு மேல 5ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நம்ம 1 கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 9, 8, 4, 6. இப்போ இதை வந்துட்டு என்ன 3 டிஜிட்டா நான் கன்வெர்ட் பண்ணும். இதை வந்துட்டு நான் 3 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ண போறேன். இங்க எந்த நம்பர் இருக்கு? 6. இப்போ இதுலயே ஆட், ஈவன் இருக்கு. ஆடா இருந்துச்சுன்னா நம்ம அதை 0ன்னு கன்சிடர் பண்ணிட்டு விட்டுறணும். ஈவனா இருந்துச்சுன்னா அதை 1ன்னு கன்சிடர் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற நம்பர்ல ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது என்னது? 6ஆ? அப்போ இது ஈவன் நம்பரா? அதாவது 5க்கு மேல இருக்கு. அப்போனா அதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிட்டு முன்னாடி நான் ஆட் பண்ணனா எனக்கு என்னன்னு வரும்? 1, 9, 8, 5ன்னு வந்துடும். இப்போ 5ன்றது ஆட் நம்பர் தானே, அந்த ஆட் நம்பர்னா அப்படியே விட்டுறலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 1, 9, 8. இதுதான் ரவுண்டிங் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டி. டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டினா அந்த ஒரு ஃபார்முலாக்கு டைமென்ஷன் ஃபார்முலாவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை, ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை, ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஓகேங்களா? இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே டைமென்ஷன் இல்லாம இருக்கிறதுனால இது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்ன்றது இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது 6.67 into 10 to the power -11 படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும்ல, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லாததுதான் நம்ம டைமென்ஷனல்லெஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைன்ற இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதுக்கு ஈன்றது எக்ஸ்போனென்ஷியல், எக்ஸ்போனென்ஷியலுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, அதாவது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டிஸ். அடுத்து பார்க்க போறது எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன். கிவன் எக்ஸாம்பிள். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரியணும்னா நமக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர்ஸ்க்கு நான் எடுக்கிறேன் டைமென்ஷன் ஃபார்முலா. F is equal to ma. மாஸ்ன்றது m. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன? ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னா velocity by time taken, அதாவது velocity by time. ஓகேங்களா? புரியுதுங்களா? velocity by time taken. இப்போ வந்துட்டு வெலாசிட்டி வந்து நான் வந்து எல்லுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா வெலாசிட்டின்றது என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் வெலாசிட்டி, அதுவும் ஒரு டைமை பொறுத்து. அப்போனா இது லென்த் தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போனா m l t. இந்த t மேல வந்துச்சுன்னா t இன்வெர்ஸ் ஆயிடும். அப்போனா m l t இன்வெர்ஸ் தான் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. புரிஞ்சுக்கிட்டுங்களா? அடுத்து
அடுத்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்துட்டு மொமெண்டம். P is equal to mv. ஓகேங்களா? mன்றது மாஸ். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இப்போ வந்துட்டு மாஸ் இன்டு எல் டிவைடட் பை டி. அப்போனா இந்த டி மேல வந்துச்சுன்னா என்ன? டி இன்வெர்ஸ் எம் எல் டி இன்வெர்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைமென்ஷன் ஃபார்முலா கிரியேட் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மேல மேல எங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடணும்னா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.